வணக்கம், வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை சுண்டைக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சை சுண்டைக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு வாணல் வச்சுட்டு வாணல் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல அதே வாணல் வச்சுட்டு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு சோம்பு இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கறிவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சுண்டைக்காவையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அரைச்ச பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பிளேட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடலாம். அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.